வணக்கம் நண்பர்களே. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தொடர்ச்சியாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஹெல்த் சொந்தம், அது உடல் நலம் மற்றும் நோய்கள் சொந்தமான டாபிக் தான் இன்றைக்கி ஒரு வரி ஒன்லைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து குறைஞ்சது ஒரு 4-5 மதிப்பெண் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் தேர்வுக்கு. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் சட்டம் எதுனா போஸ்கோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது 2012. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். சரிங்களா? அதுதான் அப்ரிவியேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஓகே. போஸ்கோ சட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது அப்படிங்கிறாங்க? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். குழந்தைகள் உரிமை சட்டம், அது சிபிசிஆர் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2005. குழந்தைகள் உரிமைகளை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் என்பிசிஆர் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 2007 மார்ச். இது குழந்தைகள் உரிமை சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. அடிமையாதல் என்றால் என்ன அப்படின்னா ஆல்கஹால், புகைப்பிடித்தல், மருந்துகளின் மீது உடல் மற்றும் மானம் சார்ந்திருப்பது. ஆல்கஹால், புகைப்பிடித்தல், அப்புறம் ட்ரக்ஸ் மேலும் உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எதுனா ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எதுனா ஜூன் 26. போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1985. போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1985. மருந்துகளின் போதை அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்குவது எந்த அமைப்புனா உலக சுகாதார நிறுவனம் 1984. புகையிலை எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா நிக்கோடியானா டெபாக்கம் மற்றும் நிக்கோடியானா ரஸ்டிகா. புகையிலை எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறதுனா நிக்கோடியானா டெபாக்கம் மற்றும் நிக்கோடியானா ரஸ்டிகா. புகையிலை உள்ள எந்த பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்கிறது அப்படின்னா நிக்கோடின் என்னும் ஆல்கலாய்டு. புகையிலையில் உள்ள எந்த பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்கிறதா நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு. நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குவது எது அப்படின்னா புகைப்பிடிக்கும் போது வெளிப்படும் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குவது எதுனா புகைப்பிடிக்கும் போது வெளிப்படும் பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன். புகைப்பிடித்தனால் ஏற்படும் ஆபத்து என்னன்னா தொண்டை மற்றும் மூச்சுக்குள்ள ஏற்படும் வீக்கம், மூச்சுக்குழல் அழற்சி, நுரையீரல் காசநோய். நுரையீரலில் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் எந்த நோயால் ஏற்படுதுன்னா எல்பைசிமா நோய். புகைப்பிடித்தல் ஏற்படும் அதிக ரத்த அழுத்தம் எந்த உண்டாக்குதுன்னா இதய நோய்களை உண்டாக்குறது. புகையிலை மில்லுதல் எதனை ஏற்படுத்துகிறதுனா வாய் புற்றுநோய். புகையிலை மில்லுதல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. உலக சுகாதார நிறுவனம் WHO எந்த ஆண்டு போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனைன்னா 1984. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 2004 மே 1. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போது கடைபிடிக்கிறதுனா மே 31. சரிங்களா? அது ஆன்டி டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மே 31. எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்படுதுன்னா 2004 மே 1. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு இதெல்லாம் எப்படின்னா பற்றாக்குறையான இன்சுலின் செயல்பாடு, இன்சுலின் சுரக்காமை, அதிகரிக்கும் ரத்த குளுக்கோஸ் அளவு. அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நீரிழிவு சர்க்கரை நோய்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா இன்சுலின் செயல்பாடு சரிவர செயல்படாமல் இன்சுலின் சுரக்காமல் அதிகரிக்கும் ரத்த குளுக்கோஸ் அளவு. பொதுவாக அதிக அளவு காணப்படும் கணைய குறைபாடுனா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நீரிழிவு வகை 2 வகை இருக்குது. ஒன்று நீரிழிவு டைப் 1, டைப் 2ன்னு சொல்லுவாங்க. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். IDDM என்பதன் விரிவாக்கம் என்னன்னா இன்சுலின்ஸ் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டியஸ் அப்படிங்கிற அர்த்தம். நீரிழிவு நோயாளிகளில் நீரிழிவு வகை 1 சார்ந்த அளவு என்னன்னா 10%, 20%. நீரிழிவு வகை அல்லது 1 அல்லது YDD யாருக்கு ஏற்படுகிறதுனா குழந்தைகள், இளம் வயதினர். நீரிழிவு வகை 1 எதன் காரணமாக ஏற்படுகிறதுனா கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. ஹைபர் கிளைசிமா என்பது என்ன அப்படின்னா போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பது. போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பது. நீரிழிவு வகை 1 ஏற்பட காரணம் என்ன? மரபணு வழி, சுற்றுச்சூழல் காரணிகள், வைரஸ் தொற்றுகள், கடுமையான மன அழுத்தம். கடுமையான மன அழுத்தத்தினாலையும்
டைப் 1 வந்து டயபெட்டிஸ் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. நீரிழிவு வகை 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் எவ்வாறு ஏற்படுதுன்னா வயதானவரை நீரிழிவு நோய். NIDTM என்பதன் விரிவாக்கம் என்னன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நீரிழிவு நோயாளிகளில் ஐடிடிஎம் அல்லாத நீரிழிவு வகை சார்ந்த அளவு என்னன்னா 80 to 80%, 90%. நீரிழிவு வகை இன்சுலின் சாராத நீரிழிவுக்கான நோய்கள் காரணங்கள் என்னன்னா வயது அதிகரித்தல், உடல் பருமன், உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. இந்தியாவில் நீரிழிவு நோய் எவ்வாறு பரவிலனா 8 பேருக்கு ஒருவர் நீரிழிவு நோயாளியாக உள்ளனர். WHO படி 2025 இந்தியாவில் எவ்வளவு நீரிழிவு நோய்கள் இருக்கலாம் என கண்டறியப்பட்டீங்கன்னா 57.2 மில்லியன். இந்தியாவில் நீரிழிவு ஏற்படுவதற்கு சராசரி வயது 40, பிற நாடுகள் 55. 2030 ஏற்படுத்தும் காரணிகள் நீரிழிவு எந்த இடத்துல இருக்கிறதுனா 7வது இடத்துல இருக்குமா. பாலியூரியா என்பது அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் இழப்பு. பாலிடீப்சியா என்பது நீரிழிவுலாம் ஏற்படும் தாகம். கிளைக்கோரியா என்பது என்னன்னா அதிகப்படியான குளுக்கோஸ். பாலிபீஜியா என்பது என்ன அதிகப்படியான குளுக்கோஸ். சரிங்களா, அதாவது பாலிபீஜியா வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேறும் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி. டயாபெட்டிஸ் பற்றி WHO அளவீடு என்னன்னா உணவு உண்ணா நிலையில் குளுக்கோஸின் அளவு 150 மில்லிகிராம் விட அதிகமாகவும் சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவு 20 மில்லிகிராம் விட அதிகமாக காணப்படும். மொத்த கலோரி மதிப்பில் எவ்வளவு கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்க வேணா 50 to 50% அளவு. அமினோ அமிலங்களை பெற எவ்வளவு புரதம் கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேணும்னா 10 to 15% புரதம். மொத்த கலோரியில் எத்தனை சதவீதம் கொழுப்பை கொண்டிருக்க வேணும்னா 15 to 25%. உடல் பரும குறியீடு 0 எவ்வாறு கிடைக்கலன்னா PMI = எடை / உயரம். அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 20% to 25%. உடல் பருமன் அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் என்னென்னா உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பித்தப்பை நோய், கருநுரை இதய நோய், கீழ்வாதம், மூட்டு வீக்கம், மார்த்தரைட்டிஸ். ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ் நோய் எவ்வாறு ஏற்படுகிறதுனா அதிகப்படியான கொழுப்பு படுதலால் இதய தசைகளுக்கு ரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவுடைய தமனிகளை சுருங்குவதன் மூலம். லக்கிமியா நோய் என்பது என்னன்னா இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் செல்லுதல். இதய தசை நசிவுறல் என்பது என்னன்னா இதய தசை திசுக்களின் இறப்பு. இந்தியர்களில் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு எவ்வளவுனா 20 மில்லிகிராம் டெசிலி. ரத்தத்தின் கொழுப்பின் அளவு எவ்வளவு அதிகரிக்கும் போது இதயக்குழின் கருநோய்க்கு ஆபத்தும் அதிகரிக்குன்னா 200 to 300 மில்லிகிராம் டெசிலி. இதய நோய்க்கான முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொழுப்பு அதிகரித்தல், ஹைப்பர் கொலஸ்ட்ராமியா, மிக ரத்த அழுத்தம், அது ஹைப்பர் டென்ஷன். இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும் கொழுப்பு வகைனா HDL ஆபத்தை குறைக்கும் நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால். புற்றுநோய் என்பதின் பொருள் என்னன்னா நண்டு, கேன்சர் நண்டுன்னு சொல்ல லத்தீன் மொழியில். புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு என்ன பேருன்னா ஆன்காலஜி, ஆன்கோகட்டி. உலக புற்றுநோய் தினம் வந்து February 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வந்து November 7. உலக புற்றுநோய் தினம் வந்து February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வந்து November 7. உருவாகும் திசுக்களின் அடிப்படையில் புற்றுநோய் வகைகள் என்னென்ன அப்படின்னா கார்சினோமா எபித்திலியல் மற்றும் சுரப்பிகளில் திசுக்களை உருவாக்கிறது. சார்கோமா இணைப்பு மற்றும் தசைகளில் உருவாகும். லியூகேமியா எண்ணிக்கை அதிகரிப்பது. எலும்பு மச்சை மற்றும் நினைவு முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்கள். அதிகப்படியான புற்றுநோய் வகை எதுனா கார்சினோமா வகை புற்றுநோய் 85%. கார்சினோமா புற்றுநோய் எங்கு ஏற்படும்னா தோல், நுரையீரல், வயிறு, மூளை. அதிகமான புற்றுநோய் வகை எதுனா கார்சினோமா வகை புற்றுநோய் 85%. கார்சினோமா புற்றுநோய் எங்கு ஏற்படும்னா தோல், நுரையீரல், வயிறு, மூளை. குறைந்த அளவு புற்றுநோய் சார்கோமா வகை புற்றுநோய் 1%. லுக்கேமியா வந்து எந்த புற்றுநோய்னா ரத்த புற்றுநோய். லுக்கேமியா வகை புற்றுநோய் யாருக்கு பாதிப்பு எடுத்துனா 15 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு. புற்றுநோய் உண்டாக்கிய காரணிகள் கார்சினோஜன்கள். புற்றுநோய் சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை, தடைக்காப்பு சிகிச்சை. HIV வைரஸ் எதனை தாக்கி நோய் தொற்றை உண்டாக்குதுன்னா லிம்போசைட்டுகளை. 1980 சென்னையில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியவர் டாக்டர் சுனிதி சால்மோன். HIV ஆராய்ச்சி சிகிச்சையின் முன்னோடியான இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன். 1985 இந்தியாவின் முதல் HIV தொற்றுக்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தியவர்கள் டாக்டர் சுனிதி சால்மோன் குழு. நோய்க்கான வைரஸ் எங்கு காணப்படுகிறார்? சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் சுரப்பிகளில். எங்க இருக்குன்னா சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் சுரப்பிகளில். HIV வைரஸை எந்த சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம்னா எலைசா
சோதனை மூலம். உலக எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் நோய்கள் சம்மந்தமாக வந்து முக்கியமான ஒருவரி வினாவை வந்து இந்த தொகுப்பில் வந்து பார்த்தோம். இது வந்து 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து எடுத்து நம்ம வழங்கப்பட்ட தொகுப்பு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.